Hello students, welcome to GA Maths. Chapter 8 Vector Algebra la exercise 8.1 la question number 8 solve பண்ணலாம். exercise 8.1 question number 8 என்ன கொடுத்திருக்காங்கன்னா if PO vector plus OQ vector equal to QO vector plus OR vector then prove that the points are collinear அப்படின்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த PQRன்ற பாயிண்ட்ஸ் கொலினியர்னு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கொலினியர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், பாயிண்ட்ஸ் லைங் ஆன் த என்னது சேம் லைன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் கொலினியர் பாயிண்ட்ஸ். கோ லைன்னா கொலினியர். ஓகே, இப்போ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, PO வெக்டர் பிளஸ் OQ vector equal to QO vector plus OR vector னு கொடுத்திருக்காங்க. Okay, so what is PO vector plus OQ vector? Triangle law of addition படி இது என்ன ஆயிரும், PQ vector னு ஆயிரும். Okay, இது என்ன ஆயிரும், PQ vector அப்படின்னு ஆயிரும். and அதே triangle of addition படி QO vector plus OR vector என்ன ஆயிரும், QR vector னு ஆயிரும். QR vector னு ஆயிரும். இது எப்படி அப்படின்னா by triangle law of addition. ஓகே, ஸோ triangle of addition என்னன்னு படித்தோம், அதை நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, சைடில் எழுதுகிறேன். triangle of addition in a triangle ABC இருந்துச்சுன்னா நம்ம எப்படி படித்தோம், AB வெக்டர் plus BC வெக்டர் ஈக்குவல் டு AC வெக்டர். இதுதான் triangle of addition படித்தோம். ரைட், இந்த காமன் பாயிண்ட்டை விட்டுட்டு, இந்த பியை விட்டுட்டு அந்த ஏ எண்டில் இருக்க ரெண்டு ஏயும் சியையும் சேர்த்து எழுதுவோம். அதுதான் நமக்கு வந்து triangle of additionல வரும். டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு. இப்போ PQ வெக்டர் ஈக்குவல் டு QR வெக்டர்னு வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போ இப்படி இருக்கு, P இங்கே இருக்கு, QR இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். PQ ஈக்குவல் டு QRன்றதுனால the point should be like this, right? அப்போ இந்த PRன்ற இந்த லைன் செக்மெண்ட்ல தான் இந்த Q இருக்கணும். and Q is a common point to this PQ and QR. இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்ஸ் தனியாக எடுத்தோம்னா Q வந்து ஒரு காமன் பாயிண்டா இருக்கு. அதனால இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது, ஆல் த 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம எழுத வேண்டியது என்னன்னா Q இஸ் அ காமன் பாயிண்ட். Q இஸ் அ காமன் பாயிண்ட். ஒரு காமன் பாயிண்ட் ரெண்டுக்கும் இருக்கிறதுனால யூ கேன் சே த த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு சொல்லிடலாம். Hence, P, Q, R, அதாவது the given points are collinear points. Okay. So, P, Q, R are collinear points நம்ம prove பண்ணிட்டோம். Next question. If D is the midpoint of the side BC of a triangle ABC, prove that AB vector plus AC vector equal to 2 into AD vector. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம், ஏபிசின்னு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெர்டிசஸை மார்க் பண்ணிடுங்க, ஏபிசி. வேற என்ன கொடுத்துருக்காங்க, D is the midpoint of side BCன்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு இங்கே வந்து டி மிட் பாயிண்ட்ன்றனால இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டி மிட் பாயிண்டாக இருக்கிறதுனால என்ன ஆயிரும், நமக்கு இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம அதெல்லாம் இப்போ ப்ரூஃபில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டைரக்ஷன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏபி வெக்டரும் ஏசி வெக்டரும். அதனால அந்த இதில் நம்ம டைரக்ஷன்ஸ் மார்க் பண்ணிக்குவோம். ஏபி வெக்டர், ஏசி வெக்டர் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த ஆர்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ ட்ரையாங்கிள்ஸ், ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒன்றுனையா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். முதல்ல இந்த ABDயை கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரம் ட்ரையாங்கிள்
ABD. இந்த ABDல triangle of addition படி இந்த AB vector என்னன்னு சொல்லலாம் நம்ம triangle of addition படி this AB vector will be equal to AD vector plus DB vector, right? அதாவது AD vector plus DB vector will be equal to AB vector. அதாவது sum of the two sides of a triangle will be equal to the third side taken in the reverse order. அதான் triangle of addition. அதனால்தான் இந்த மாதிரி வருது நமக்கு. So AD vector plus BD vector equal to AB vector னு வந்துரும். ஓகே, நமக்கு AB vector வேணும்ன்றனால அதை லெஃப்ட்ல எழுதிக்கலாம். AB vector is equal to AD vector plus DB vector. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா 1ன்னு நேம் பண்ணிக்குவோம். அண்ட் அடுத்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ADCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இல்லைன்னா ACD ஏதாவது ஒரு ஆர்டரில் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இப்போ அகெயின் நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் ACD இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? AC வேணும், AC வெக்டர் வேணும். அதனால இந்த AC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? AD வெக்டர் பிளஸ் DC வெக்டர். AD வெக்டர் பிளஸ் DC வெக்டர் ஈக்குவல் டு AC வெக்டர். அதாவது தேர்ட் வெக்டர் வில் பி இன் த ரிவர்ஸ் ஆர்டர், ரைட்? அதனால இங்கே எழுதிக்கலாம் நம்ம AC வெக்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் புரியுதா உங்களுக்கு? முதல்ல AB வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து இப்போ AC வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையுமே ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ AC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, நான் இப்போ சொன்ன மாதிரி டயக்ராம்ல இருந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு AD வெக்டர் பிளஸ் என்னது DC வெக்டர். ஓகே, DC வெக்டர்னு வந்துருச்சு. அண்ட் DC வெக்டர்ங்கிறது என்னது? இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? DC வெக்டர்ங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. BD வெக்டர்ங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. பட் போத் ஆர் ஈக்குவல் இன் லெங்த் இல்லையா? இந்த BDயும் இந்த DCயும் ஈக்குவல் இன் லெங்த். ஏன்னா D இஸ் த மிட் பாயிண்ட். அதனால பட் தேர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அதனால இந்த DB வெக்டருக்கு நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? திஸ் DB வெக்டர் வில் பி ஈக்குவல் டு என்னது? DB இந்த டைரக்ஷன்ல இருக்கு, DC அந்த டைரக்ஷன்ல இருக்கிறனால இட் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி நம்ம அந்த DCக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதனால DCக்கு வந்து நம்ம மைனஸ் ஆஃப் DB வெக்டர்னு போட்டுக்கலாம். DC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் D. என்ன பண்ணிடலாம்? AD வெக்டருக்கு சப்ஸ்டியூட், DC வெக்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். AD வெக்டரை அப்படியே வச்சுக்கோங்க. AD வெக்டர் அப்படியே இருக்கட்டும். DC vector is equal to minus of DB vector. அதனால minus of DB vector அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ரூவ் பண்றதுக்காக இதை ஈக்குவேஷன் 2ன்னு நேம் பண்ணிக்கலாம். நேம் பண்ணிட்டு ப்ரூஃப்காக நம்ம என்ன பண்ண போறோம்? 1 2 ஆட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2, from 1 equations 1 and 2 we get left hand side என்னது? AB vector plus AC vector equal to right hand side. right hand sides add பண்ண போறோம். அந்த equation 1லையும் 2லையும் இருக்கிற right hand sides நம்ம add பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். equal to என்ன இருக்கு? அங்க first equationல AD vector AD vector plus DB vector. Second equationல right sideல என்ன இருக்கு? plus AD vector minus DB vector இருக்கு. ஓகே, இதை எழுதியிருக்கேன். இப்போ என்ன கேன்சல் ஆகுது? DB வெக்டரும் மைனஸ் DB வெக்டரும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் என்ன இருக்கு? AD vector plus AD vector. So that will be equal to 2AD vector. 2AD vector னு வந்துருச்சு. ஓகே, அப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். therefore என்ன வந்துருச்சு? AB vector
plus AC vector equal to 2 into AD vector. Prove பண்ணியாச்சு. Okay, hence proved. Okay students, இந்த proof எல்லாம் நல்லா எழுதி பார்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு திரும்ப நீங்க எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த क्वेश्चनலாம் important question. So we can continue in the next video.